கதை பிரியர்களுக்கு வணக்கம். உங்களுக்கான இன்றைய கதை திரு சு சமுத்திரம் அவர்கள் எழுதிய இலவுகாத்த பலவேசம். பணமட்டையோட நார்ல செய்யப்பட்ட அந்த கொட்டை பெட்டிய இடது பக்கத்தை இடுப்புல சுமந்துக்கிட்டு சேலம் முந்தானைய வலது கையில புடிச்சுக்கிட்டு அந்த தெருவுல வேக வேகமா நடந்து வந்தா செல்லக்கனி. நிராசுதாரர் செவன் செருமாவோட மக கிளியம்மை கிட்ட என்னதான் பதிலுக்கு பதில் செல்லக்கனி வீம்பா பேசி இருந்தாலும் அந்த வீட்டை விட்டு வெளியே வந்ததும் அவளால் அழுகைய அடக்க முடியல. என்னை பார்த்து நாக்கு மேல பல்ல போட்டு செருப்பு பிஞ்சிடும்னு கேட்டுட்டாளே. இவ வாயில இஸ்திரி பெட்டியை வச்சு தேய்ச்சாதான் என்ன? இவளை துணி அடிக்கிற மாதிரி அடிச்சு கசக்கிற மாதிரி கசக்கி பிழிகிற மாதிரி பிழிஞ்சாதான் என்ன? எல்லாம் மெட்ராஸ் மாப்பிள்ள கிடைக்க போற திமிரு. இவளை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆத்திரத்தை அடக்க முடியாம தெருவில் புலம்பிட்டே நடந்து வந்துட்டு இருந்தா செல்லக்கனி இந்த குட்டாம்பட்டிக்கு வந்து சரியா இன்னும் 3 மாசம் கூட ஆகல. இவளோட சொந்த ஊரு பக்கத்துல இருக்கிற அந்த தென்காசி டவுன் தான். செல்லக்கனியோட அப்பா அங்க ஒரு லாண்ட்ரி கடை வச்சிருக்கிறாரு. அங்க துணி வாங்க வர்றவங்களும் கொடுக்க போறவங்களும் பேசுற மரியாதையான பேச்சுக்களை கேட்டு பழகி போன செல்லக்கனிக்கு குட்டாம்பட்டிக்காரங்களோட பேச்சு சுத்தமா பிடிக்கல தான். அதுவும் குறிப்பா கிளியம்மையோட பேச்சை கேட்க கஷ்டமா இருந்தது. மிராசுதாரரோட மக கிளியம்மைய பொறுத்தவரை செல்லக்கனியோட மாமியார் தான் வீட்டுக்கு சோறு எடுக்க வரும்போதெல்லாம், தாயே கொஞ்சம் சோறு இருந்தா போடு மவராசி, கொஞ்சம் சோறு போடு புண்ணியவதி அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் கிளியம்மைக்கு ஒரு பட்டம் சூட்டுறத வழக்கமா வச்சிருந்தா. மாமியாரோட அந்த பட்டம் சூட்டுற பழக்கமும் மருமக செல்லக்கனிக்கிட்ட இல்லை. அவ அங்கும் இங்குமா பார்த்துட்டும் அலட்சியமா பேசிட்டும் நின்னது கிளியம்மைக்கு பிடிக்கல. மிராசதாரரோட மகளாச்சே, அதனால செல்லக்கனியை அவமானப்படுத்த நினைச்ச கிளியம்மை சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தா. ஒரு நாள் செல்லக்கனி சலவ துணியை கொண்டு வர தாமதம் ஆயிடுச்சு. இதுதான் நேரம்னு கிளியம்மை செல்லக்கனிய திட்டி தீர்த்தா. குட்டாம்பட்டியில மவராசா இருந்தா கூட என் மவளை கட்டி கொடுக்க மாட்டேன், குட்டுப்பட்டே குனிஞ்சு போன இந்த சின்னானுக்கா கொடுப்பேன் அப்படின்னு செல்லக்கனியோட அப்பா அவளோட காதலை அசைக்க பார்த்தாரு. ஆனா செல்லக்கனியோ தன் காதலிச்ச சின்னானையே பிடிவாதமா கல்யாணம் செஞ்சுக்கிட்டா. இப்போ இங்க வந்து கஷ்டப்படுறா. இதையெல்லாம் யோசிச்சுட்டே வீட்டை நோக்கி நடந்து போனான். ஊர் முனையில இருந்த தான் ஓலை வீட்டுக்கு வந்த செல்லக்கனி கிளியம்மையோட பேச்சுக்கள் எதையும் கணவன் சின்னானோட காதல போடல. எதுக்கு சொல்லணும்? சொன்னா என்னாலதான் உனக்கு இம்புட்டு கஷ்டம்னு சொல்லுவாவ. நான் இல்லம்பேன். உடனே என் ராசாத்தின்னு கன்னத்தை தொடுவாவ. இஸ்திரி பெட்டிய விட்டுடுவாவ. நாளைக்கு சொன்னபடி சொன்ன டயத்துல துணியை கொடுக்காட்டா நமக்கு ஊர்க்காரங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு யோசிச்சா செல்லக்கனி. பகல் வேலை முடிஞ்சு ராத்திரி நேரம் வந்துருச்சு. ஆனா செல்லக்கனிக்கு கிளியம்மா பேசின பேச்சுக்கள் எதுவும் மனசை விட்டு போகல. ராத்திரி பகல்னு எந்நேரமும் அதையே யோசிச்சவளா உட்கார்ந்துருந்தா. மறுநாள் காலையில சத்திரப்பட்டி குளத்துல இருந்து கொண்டு வந்த உவர் மண்ணையெல்லாம் ஒரு கரையில குவியலாக்கிட்டு சலவை செஞ்ச துணிகளை எல்லாம் ரகம் பார்த்து பிரிச்சுட்டு இருந்தா செல்லக்கனி. துணியெல்லாம் அப்பம் பிரிக்கலாம், முதல்ல அந்த துணிகளுக்கு கஞ்சி போடு புள்ள அப்படின்னு சொன்ன சின்னா உள்ளூர் விஐபிகளோட துணிகளை எல்லாம் வெளுக்கிறதுக்காக எடுத்து போட்டுட்டு இருந்தான். அப்போ அங்க செவன் செருமாவோட தங்கச்சியை கல்யாணம் கட்டிக்கிட்டவரும் செவன் செருமாவோட மச்சானுமான பலவேசம் வந்தாரு. பலவேசத்துக்கும் செவன் செருமாவுக்கும் ஜென்ம பகை. வந்ததும் வராததுமா, ஏலா செல்லக்கிளி ஏன் ஒரு மாதிரி இருக்க, சின்னான் எதுவும் அடிச்சானா அப்படின்னு பலவேசம் கேட்டதும், எங்கெல்லாம் அப்படியெல்லாம் வழக்கம் இல்லைங்க முதலாளி அப்படின்னா சின்னா. பின்ன ஏழா மூஞ்சி தூக்கிட்டு இருக்க? தென்காசியில ராசாத்தி மாதிரி இருந்தேன். இப்போ இங்க நாய்கிட்டையும் பேய்கிட்டையும் ஏச்சு வாங்க வேண்டியதா இருக்கு. அதான் உம்ம மச்சின மவ அந்த கிளியம்மை என்னை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்டுட்டு அப்படின்னு செல்லக்கனி இழுத்தான். இதை கேட்ட பலவேசத்துக்கு ஒரே குஷி ஆயிடுச்சு. அவ விஷயமாத்தான் நானும் வந்தேன். உங்களுக்கே தெரியும், கொண்டாங்கொடுத்தான்னு என் மவன் அக்னிராசாவுக்கு அவளை கேட்டேன் அப்படின்னு பலவேசம் சொல்ல ஆரம்பிச்சதும் செல்லக்கனியால பேசாம இருக்க முடியல. எங்க காதலையும் விழுந்துச்சு முதலாளி,
பழவேஷம் அவனுக்கு கொடுக்கறத விட என் பொண்ணை எருக்குழியில வெட்டி புதைச்சிடலாம்னு உன் மச்சின சொன்னாராமே. அக்னி ராசாவுக்கு என்ன குறையா? கொஞ்சம் குடி, கொஞ்சம் பொம்பளை சகவாசம், மற்றபடி நல்லவர் தான். ஆனா இனி பேசி என்ன பிரயோஜனம் முதலாளி? மெட்ராஸ் மாப்பிள்ளைக்கு தான் நிச்சயம் பண்ணியாச்சாமே. நிச்சய தாம்பலத்துக்கு கூட உம்மை கூப்பிடல போல இருக்கு. ஆமா, அவன் தானா கூப்பிட போறான் பாரு. நீ மட்டும் கொஞ்சம் தயவு காட்டுனா போதும், இந்த கல்யாணத்தை நிறுத்தி போடலாம் அப்படின்னு பழவேஷம் சொன்னதும் சின்னா கொஞ்சம் சுதாரிப்பா பேசினான். இதுக்கு நாங்க என்ன முதலாளி பண்ண முடியும்? கல்யாணத்தை கலைக்கணும்னா மொட்டை கடிதாச்சு தான் போடணும். போடாம இருப்பேனா? கல்யாண மாப்பிள்ளையோட அப்பனும் என் சொந்தக்காரன் தான். மொட்டை கடிதாசியை விசாரிக்க பையனோட தாத்தா வாராராம். பழங்காலத்து மனுஷன். இப்போ விஷயமே உன் கையில தான் இருக்கு. இதுல நான் என்ன முதலாளி பண்ண முடியும் அப்படின்னா செல்லக்கனி. சொல்லுறத கேளு. அவரு பழைய காலத்து மனுஷன். துணி வெளுக்கிறவளுக்கு தெரியாம ஊருக்குள்ள எந்த தப்பும் நடக்காதுன்னு நினைக்கிற ஆள் அவரு. நீ நினைச்சா கல்யாணத்தையே நிறுத்தி போடலாம். என்ன பேசுறதுன்னு தெரியாம சின்னா முழிச்சிட்டு இருக்கிறப்போதான் செல்லக்கனி படபடன்னு பேச ஆரம்பிச்சா. பையனோட தாத்தா எப்போ முதலாளி வாராரு? சாயங்காலம் என் வீட்டுக்கு வாராரு. நான் தங்கமான பொண்ணுன்னு சொல்லிட்டு எதுக்கும் வெளுக்கிறவகிட்ட கேளுமுன்னு சொல்லுறேன். நீ என்ன பண்றன்னா அந்த கிளியம்ம 3 மாசமா தீட்டு சேலையே வெளுக்கலன்னு சொல்லிடு. அவர் பொண்ணுக்கு 3 மாசம்னு தீர்மானிச்சிடுவாரு. சாயங்காலம் அவரை இங்க கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்டாரு பழவேஷம். இதை கேட்ட சின்னானுக்கு கோபமா வந்தாலும் செல்லக்கனி நிதானமா தான் பேசினான். இல்ல முதலாளி, இங்க வேண்டாம். உம்ம மச்சுனனுக்கு உடம்பெல்லாம் கண்ணு. பாவூர் சத்திரத்துக்கு துணி கொண்டு போறேன். பஸ் ஸ்டாண்டு பக்கம் நிக்க சொல்லும். அடையாளத்துக்கு உம்ம கடைக்குட்டி பொண்ணை அனுப்பி வையும். நீர் வராண்டாம். ஏன்னா சந்தேகம் வந்துடக்கூடாது. என்கிட்ட சொல்லிட்டியல்ல, நான் முடிச்சுடுறேன். என்ன அவமானமா பேசின கிளியம்மைய வைக்க வேண்டிய இடத்துல வச்சாதான் என் மனசு ஆறும். அவளுக்கு உம்ம குடிகார மகன் தான் லாய்க்கு அப்படின்னு செல்லக்கனி சொன்னதும் பழவேஷத்துக்கு கொஞ்சம் கோபம் வந்தாலும் சிரிப்பால அதை மறைச்சிட்டாரு. இந்தாடா சின்னா, 200 ரூபா. ஒரு கழுதை வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, என் பேர்ல ஒரு கழுதை வாங்கு. இது கடைந்தேன், வட்டியெல்லாம் வேண்டாம். உனக்கு சௌரியப்படும் போது பணத்தை திருப்பி கொடுத்தா போதும் அப்படின்னு பணத்தை நீட்டினாரு பழவேஷம். பணத்தை வாங்க சின்ன தயங்கி நின்றுட்டு இருக்கிறப்போ செல்லக்கனி அதை படக்குன்னு வாங்கி முந்தானையில முடிஞ்சா. பழவேஷத்தோட திட்டப்படி செல்லக்கனியும் பாவூர் சத்திரத்துக்கு போனான். அங்க மாப்பிள்ளையோட தாத்தாவை பார்த்து சொல்ல வேண்டிய விஷயங்களை எல்லாம் முறையா சொல்லி முடிச்சா. 1 வாரம் ஓடிடுச்சு. கிளியம்மையோட கல்யாணம் மேலதாளத்தோட கார் ஊர்வலத்தோட நடந்து முடிஞ்சது. அந்த கல்யாணத்துல வேண்டா வெறுப்பா பழவேஷமும் கலந்துக்கிட்டாரு. ஒருவேளை தாலி கட்டுற நேரத்துல மாப்பிள்ளை ஏதாவது பிரச்சனை செஞ்சா தன்னோட மகன் அக்னி ராசாவையே மாப்பிள்ளை ஆக்கிடணும் அப்படின்ற ஒரு அசட்டுத்தனமான எண்ணத்துல தான் கல்யாணத்துக்கு போனாரு பழவேஷம். கல்யாண வீட்டுக்கு போயிட்டு வந்த களைப்புல வாயில வெத்தலைய போட்டு மென்னுக்கிட்டு வீட்டுக்குள்ள படுத்திருந்தா செல்லக்கனி. அப்போ ஏலா செல்லக்கனி, கடைசியில உன் புத்திய காட்டி போட்டியல்ல. மாப்பிள்ளையோட தாத்தா கிட்ட கிளியம்மா மாதிரி ஒழுக்கம் உள்ளவளை பார்க்க முடியாதுன்னு சொன்னியாமே. அந்த கிழவன் நீ சொன்னதை எல்லார் முன்னாடியும் சொல்லி பட்டுன்னு உடைச்சிட்டான். இப்படியாலா கழுத்தை அறுக்குது அப்படின்னு ஆவேசப்பட்டாரு பழவேஷம். கழுத்தை அறுக்க பார்த்தது நானா இல்ல நீயா அப்படின்னு அமைதியா பேசினா செல்லக்கனி. பின்ன எதுக்கெல்லாம் நான் சொன்னபடி சொல்றேன்னு சொன்னேன். நான் அப்படி சொல்லாட்டா நீர் வேற யாரையாவது பிடிச்சி அந்த அம்மா கல்யாணத்தை கெடுத்திருப்பீரு. உன் கைய கால ஒடிக்கனா இல்லையா பாரு அப்படின்னு ஆவேசப்பட்டாரு பழவேஷம். அந்த கிளியம்ம தலைக்கிறுக்கல என்ன பேசினது உண்மைதான். அது அகம்பாவக்காரின்றதும் உண்மைதான். அதுக்காக நான் பதிலுக்கு பதில் பேசலாமே தவிர நீர் சொன்னது மாதிரியெல்லாம் செய்யறது நியாயம் இல்லை. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிற அளவுக்கு நான் மோசமானவ இல்லை. ஏன்னா நான் அழுக்க எடுத்துட்டு சுத்தத்தை கொடுக்குறவ அப்படின்னு செல்லக்கனி சொன்னதும் என்ன செய்யறதுன்னு புரியாத பழவேஷம் கோவத்துல அந்த இடத்துல இருந்து வெளியேறினாரு. வெறும் வயசை மட்டும் ஒரு தகுதியா வச்சு ஒருத்தருக்கு மரியாதைன்றது கொடுக்கப்படுறது இல்லை. எண்ணங்களால உயர்ந்தவங்களா இருக்கணும். அந்த வகையில பாக்குறப்போ இந்த கதையில வர்ற செல்லக்கனி
மரியாதைக்குரியவள் தான். இது மாதிரியான சுவாரஸ்யமான வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காம எமோஷன் மிங்கல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.